நம்ம தமிழ்நாட்டில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 47,600 உங்களுக்கு 1,51,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16/12/2024, அதாவது உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொன்னக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அபிலிட்டி ட்ரபிள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைனிங் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருப்பாங்க. அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் நியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து என்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டர்லேயும் அண்ட் ப்ரைவேட் செக்டர் இன்கம் டேக்ஸ் அப்ரெண்டிஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், சரிங்களா? ஒன்ஸ் டவுன்லோட் ஆகணுன்னு நீங்கள் திருப்பி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது எங்கேருந்து டேரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஹெட் குவார்ட்டர்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க, சரிங்களா? 22ஆம் வந்து விட்டுருக்காங்க. அண்டு இதோட வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் பி என்ற கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வேக்கன்சி இருக்குது. ப்ரைவேட் செக்ரட்டரிக்காக உங்களுக்கு 20 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து எங்கேனாலும் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47,600 1,51,100 வரைக்கும் இருக்கும் லெவலில் 8. அண்ட் ப்ரைவேட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,900 உங்களுக்கு 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் 7 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது எலிஜிபிள் கேட்டகரி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தால் மட்டும் நீங்கள் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் டைப்பிங்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து ஒன்ஸ் டைப்பிங் தெரிஞ்சாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் எல்லாமே உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? எம்எஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எக்ஸலாக இருந்தாலும் சரி, 5 பேஜ் மேக்கர் இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல் கேட்டகிரி வந்து 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th டே, அதாவது 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்றைக்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ் வந்து டைம் இருக்குது. அந்த 45 டேஸுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அனுப்ப வேண்டிய அட்ரஸையும் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? அண்ட் இதில் ரீசெண்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேறு இவங்க ஸ்டேட்டெல்லாம் இருக்காங்க இல்லை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நமக்கான இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னை, பெங்களூர், குவஹாத்தி, லக்னோ, அகமதாபாத்
இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து சென்னையிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து அங்கே எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து டைப்பிஸ்ட்டு தான் மெயினாக கேட்குறாங்க அண்ட் டைப்பிங்க்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இவ்வளோ இடத்துல உங்களுக்கு வேலை இருக்குது அண்ட் இந்த ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே வேலை இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் போடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கிராமரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டேஜ் 1. பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜு, ரீசனிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸு அண்ட் கரண்ட் ஆஃப் இயர் இந்த கொஷின் எல்லாம் இருக்கும். அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும், அதாவது 100 மார்க்குக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஷார்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 120 வேர்டு வந்து வேர்டு பர் மினிட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் 45 WPMல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சரிங்களா, ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஜென்ரல் கேட்டகரிக்கும், 45% ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும் அண்ட் 40% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அண்டு ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எதுக்குமே கிடையாது. உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்காக தான் எடுக்கிறாங்க. அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸில் தான் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷனோட சர்டிஃபிகேட் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் இங்கிலீஷ், அதாவது நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போயிருப்பீங்களா அதோட சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி உங்களுடைய கேஸ்டோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் பை போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, 45 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் சேர்கிற மாதிரி பார்க்கணும். அண்ட் 60 நாள் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அசாமு, ஆந்திர பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், யூனியன் டெரிட்டரி, லடாக் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 60 நாள் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வந்து சேர்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியன் சர்வீஸில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சென்னையிலையும் வந்து வேக்கன்சி இருக்குது. சரிங்களா, இவங்க மெயினாக கேட்குறது என்னென்னா டைப்பிங் தான். சரிங்களா, இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். உங்களுடைய பாஸ்போர்ட், அதாவது ரீசெண்டாக பாஸ்போர்ட் இருக்கும், அது நீங்கள் அப்ளை இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய நேம். சரிங்களா, இவங்க கேட்டிருக்கிறது உங்களுடைய கேண்டிடேட்ஸோட நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அண்ட் கேட்டகிரி. சரிங்களா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஆர் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி உங்களுக்கு வந்து தனியாக காலம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நேஷ்னாலிட்டி அண்ட் ஜென்ரல் மெயிலாக ஃபீமேலாக நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் இருந்தாலும் சரி, பர்மனெண்ட் அட்ரஸ் இருந்தாலும் சரி, உங்களுடைய வித் பின்கோடோட நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேலிடான மெயில் ஐடி அண்ட் வேலிடான மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இது கூட அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் கிளிக் பண்ணணும். 10th 12th கிராஜுவேட் எனி அதர்ஸ் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இருக்கும். சரிங்களா, இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேலரியே பொறுத்த
பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சேலரி எந்த கவர்மெண்ட்லேயும் கொடுக்க முடியாது, இவங்க வந்து கொடுக்குறாங்க. இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் இதை கான்டாக்ட் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கஸ்டமர் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க வெப்சைட்டை செக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குன்ட்டு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம்.